கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு யாரும் இல்லை என்கிற ஏகத்துவ கொள்கையையும் பின்பற்றுவதற்கு தகுதியானவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு வேறு யாரும் இல்லை என்கிற தூதுத்துவ கொள்கையையும் ஏற்ற முஸ்லிம்களாக நாம் வாழ்ந்து வருகிறோம். அல்லாஹுவை மட்டுமே வணங்க வேண்டும் என்கிற ஏகத்துவ கொள்கையை ஏற்றிருக்கிற நாம் அந்த கொள்கையை பிற மக்களுக்கு எடுத்துரைக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. அந்த கடமையை தனிநபர் பிரச்சாரத்தின் வாயிலாக நாம் எடுத்துரைப்பதோடு மட்டுமல்லாமல் அன்றாடம் ஐவேளை தொழுகையின் வாயிலாக நாம் அல்லாஹுவை மட்டுமே வணங்குகிறோம் என்று பறைசாற்றக்கூடியவர்களாக அந்த தொழுகை முறையை எங்கள் தலைவர் நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு காட்டி தந்த முறைப்படி அதை நிறைவேற்றுகிறோம் என்று செயல்படுத்தி காட்டும் முகமாக இந்த ஐவேளை தொழுகையை நிறைவேற்றக்கூடிய வகையில் இறை இல்லங்கள் அமைக்கப்பட வேண்டும். அந்த இறை இல்லங்கள் அல்லாஹுவை மட்டும் அழைத்து பிரார்த்தனை செய்வதற்கு தகுதியான இடமாக இருக்க வேண்டும். அந்த இறை இல்லத்திலே அல்லாஹுவுக்கு நிகராக வேறு யாரையும் அழைக்காத வகையிலே ஓரிரை கொள்கையை நிலைநாட்டும் வகையிலே அந்த பள்ளிவாசல் இருக்க வேண்டும். அந்த பள்ளிவாசலிலே வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை அன்று அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள், சூரியன் உதிக்கின்ற நாளில் மிகச்சிறந்த நாள் ஒன்று இருக்குமானால் அது வெள்ளிக்கிழமை என்றார்கள். அந்த நாளில்தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்பட்டார்கள். அந்த நாளில்தான் அந்த சுவனம் என்கிற பகுதியிலிருந்து பூமிக்கு இறக்கி அனுப்பப்பட்டார்கள். அந்த வெள்ளிக்கிழமையில்தான் இந்த உலக அழிவும் ஏற்படும் என்று சொன்னார்கள். அந்த வெள்ளிக்கிழமை என்கிற ஒரு தினத்தை ஒதுக்கி ஒட்டுமொத்த ஈமான் கொண்டவர்களையும் ஒன்று திரட்டி அவர்களுக்கு சத்திய மார்க்கத்தை எடுத்துரைக்கக்கூடிய ஒரு தாவா களம்தான் இந்த ஜுமாவுடைய பிரசங்க களம். இன்றைக்கு இந்த ஜுமாவுடைய உரையை அதனுடைய முக்கியத்துவத்தை அறியாத மக்களாக, அதன் முக்கியத்துவத்தை மறந்த மக்களாக இன்றைக்கு ஜுமா என்கின்ற அந்த நாளில் வழங்கப்படுகிற அறிவுரைகளுடைய ஏராளமான சிறப்புகளையும் அதனால் கிடைக்கின்ற நன்மைகளையும் மறந்தவர்களாக இன்றைக்கு முஸ்லிம் சமுதாயம் இருப்பதை பார்க்கிறோம். ஜும்மா அன்று எப்படியாவது பள்ளிவாசலுக்கு செல்ல வேண்டும் என்று ஆர்வமோடு இருக்கின்ற முஸ்லிம்கள் அந்த பள்ளிக்கு எப்போது நுழைய வேண்டும் என்பதிலே அவர்களிடத்திலே கேட்டால் அழகாக சொல்வார்கள், ஜும்மாவில் போய் தொழுகையில கலந்துடணும் வாங்க. ஏன்? அந்த ஜும்மாவுடைய தொழுகை கட்டாயமானது, அதை விட்டுவிடக்கூடாது என்பார்கள். யார் தொடர்ச்சியாக 3 ஜும்மாவுடைய தொழுகையை விட்டுவிடுகிறார்களோ அவர்கள் உள்ளத்திலே ஒரு இறை நிராகரிப்பாளர்களுக்குரிய சீல் வைக்கப்பட்டு விட்டது, முத்திரையிடப்பட்டு விட்டது என்பார்கள். இப்படியெல்லாம் மக்கள் மனதிலே ஜும்மாவுடைய தொழுகைக்கு இவ்வளவு முக்கியத்துவத்தை பேசியிருக்கிறவர்கள், அதை கேட்டிருக்கிறவர்கள் குர்ஆன் சுன்னாவை அலசி பார்க்கின்ற பொழுது அல்லாஹ்வும் அவன் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இந்த ஜுமாவை பற்றி என்னவெல்லாம் சொல்லி இருக்கிறார்கள் என்று பார்க்கிற பொழுது ஜுமாவுடைய தொழுகையின் அவசியத்தை தாண்டி அதற்கு முன்னால் முழங்கப்படுகிற அந்த பிரசங்கம் இருக்கிறதல்லவா, சொற்பொழிவு இருக்கிறதல்லவா, அந்த சொற்பொழிவிற்கான முக்கியத்துவத்தை அதிகம் சொன்னார்கள். அல்லாஹ் சொன்னான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, இறை நம்பிக்கை கொண்டவர்களே, இதா நூதிய லிஸ்ஸலாத்தி மீ யௌமில் ஜுமாத்தி ஃபஸ்ஸவு இலா திக்ரில்லாஹ். ஜுமாவுடைய நாளிலே தொழுகைக்காக வேண்டி நீங்கள் அழைக்கப்படுவீர்களானால் அல்லாஹுவை நினைப்பதற்காக விரைந்து வாருங்கள் என்று அல்லாஹ் சொன்னான். வதருல் பைஅ, வியாபாரத்தை விட்டுவிடுங்கள் என்று சொன்னான். ஜுமாவுடைய அழைப்பு வந்து விட்டதென்றால் அந்த நொடியிலிருந்து அவன் வியாபாரம் செய்வது ஹராமாக்கப்பட்டு விட்டது. அப்ப இந்த அளவிற்கு இந்த ஜுமாவுடைய சொற்பொழிவை அல்லாஹ்வும் அவன் தூதரும் மிக அழுத்தமாக வலியுறுத்துகிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், யார் ஜுமாவுடைய நாளிலே பள்ளிக்கு புறப்பட்டு வருகிற பொழுது குளித்து விட்டு, கிடைத்தால் நறுமணம் பூசிவிட்டு, தலைக்கு எண்ணெய் தேய்த்து விட்டு,
பள்ளிவாசலில் நுழைகிறார். அவர் நுழைந்து 2 ரக்காத் தொழுது விட்டு அமர்ந்து விடுகிறார். வஸ்தமஅ வ அன்சத, வாய் மூடி செவிதாழ்த்தி ஜுமாவுடைய சொற்பொழிவை அவர் கேட்கிறார். அவருக்கு ஒரு வார காலத்தினுடைய பாவங்களுக்கான பரிகாரமாக அமைகிறது என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எதற்கு பரிகாரம்? ஒரு வார காலம். இன்னொரு இடத்திலே குறிப்பிடுகிறார்கள், இன்னும் 3 நாட்கள் அதிகப்படியாக 10 நாள் பாவத்திற்கான பரிகாரம் ஜுமாவுடைய சொற்பொழிவை அவன் செவிதாழ்த்தி கேட்டால் கிடைக்கும் என்றார்கள். எப்பொழுது ஒருவனுடைய ஜுமா பாழாய் போய்விடுகிறது என்று சொல்லுகிற பொழுது, இதா குல்தலி சாஹிபிக்க அன்சித், ஜுமாவிலே பயான் நிகழ்த்தப்படுகிறது, அந்த சொற்பொழிவை கேட்டுக்கொண்டு மக்கள் அமர்ந்திருக்கிறார்கள். அப்பொழுது ஒருவர் பேசிக் கொண்டிருக்கிறார். பக்கத்தில் இருக்கிற ஒருவர், கொஞ்சம் வாய் மூடுங்க என்று சொல்கிறார். அவர் பேசலங்க, பேசுறவர்கிட்ட கொஞ்சம் பேசாம இருப்பா என்று சொல்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, நீ அப்படி சொன்னாலும் கூட ஃபக்கது லகவுத்த, நீ வீணடித்து விட்டாய். ஜுமாவுடைய சொற்பொழிவிலே பெறக்கூடிய அறிவுரைகள், அதை கேட்பதால் கிடைக்கின்ற நன்மைகளை நீ இழந்து விட்டாய். யார? அமைதியா இருன்னு சொன்னவர. ஏன் இந்த அமைதியா இருங்க அமைதியா இருங்கன்னு சொல்றவங்க சத்தம் கூடமா போயிடும். ஒருத்தர் தான் பேசிக்கிட்டு இருப்பாரு இன்னொருத்தரோட, ஏப்பா கொஞ்சம் அமைதியா இருங்க, இவர் சவுண்ட் கொஞ்சம் கூட தெரியும். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இப்படி அமைதிப்படுத்துவது கூட வேணாம், சும்மா இருங்க. 2 பேர் பேசுறவங்க கூட எல்லாரையும் பார்ப்பாங்க, எல்லாரும் அமைதியா இருக்காங்க, நம்ம பேசுறோம், இது சரியில்லை போல, அமைதி ஆயிடுவாங்க. இப்படி ஒரு வழிமுறையை அல்லாஹ்வுடைய தூதர் எதற்காக சொல்கிறார்கள்? இந்த சொற்பொழிவு அனைவரும் கேட்கப்பட வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஜுமாவுடைய நேரத்திலே வழங்கப்படுகிற சொற்பொழிவு இருக்கிறது அல்லவா, ஒரு அரை மணி நேரம், ஒரு 3/4 மணி நேரம் ஏறக்குறைய மக்களை திரட்டி வைத்து பேசப்படுகிறது. அந்த நேரத்தில் நீங்கள் ஏராளமான அலுவல்களை ஒதுக்கிவிட்டு வருகிறீர்கள். சும்மாவா? ஒருத்தருக்கு ஒரு தொழிலில் ஈடுபட்டு இருப்பார். மற்ற நாளா இருந்துச்சுன்னு சொன்னா, இக்காமத்து லுகருடைய இக்காமத்துக்கு ஒரு 5 நிமிஷம் இருக்குது, டக்குன்னு பள்ளிக்கு வந்துருவாரு, தொழுதுட்டு நேரா போயிடுவார். ஜுமாவுடைய நாள் அப்படியா? அரை மணி நேரம் 1 மணி நேரத்தை ஒதுக்கிட்டு வரணும். அவர் முன்னாடியே தயாரிக்கணும்னா, தன்னை தயார்படுத்திக் கொள்ளணும்னா இன்னும் 1 மணி நேரம் எக்ஸ்ட்ரா. பிறகு வீட்டில் போய் சாப்பிட்டுட்டு வரணும்னா இன்னும் ஒரு 3 மணி நேரம் போயிடும். தொழில் நடத்துபவர்களுக்கு 3 மணி நேரம் இழப்பு. தன்னுடைய தொழிலாளிகளுக்கெல்லாம் அப்ப விடுமுறை கொடுத்தாகணும். ஒரு இடத்துல வேலை செய்பவர்களுக்கு பர்மிஷன் போட்டு வருவார்கள். இந்த நேரத்தை இழந்து வருகிறது ஒரு தியாகம். ஆனால் இந்த நேரம் இருக்கிறது அல்லவா, இந்த 1 மணி நேரம், 2 மணி நேரம், 3 மணி நேரம் ஒதுக்கிவிட்டு எதற்காக வந்து கலந்து கொள்கிறார்கள்? 2 ரக்காத் தொழுவதற்கா? இல்லை, அதற்கு முன்னால் முழங்கப்படுகிற அந்த சொற்பொழிவை கேட்பதற்கு. இதற்கு என்ன நன்மை இருக்கிறது? இதற்கான சிறப்பு என்ன என்றால், அல்லாஹ் தன் திருமறை குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான். நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஜுமாவுடைய உரை மெம்பரிலே நிகழ்த்தி கொண்டிருக்கிற பொழுது, அந்த நேரம் பார்த்து வெளியூரில் இருந்து ஒரு வியாபார கூட்டம் வருகிறது. அங்கே சஹாபாக்களுக்கு கடை வீதிகளிலே அன்றாடம் வியாபாரம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் சற்று குறைவாக இருந்தாலும், வெளியூரிலிருந்து வருகின்ற வியாபார கூட்டத்தின் மூலமாக பண்டமாற்று முறை வியாபாரம் தான் அவர்களுக்கு அப்பப்போது நடக்கின்ற தொழில். அப்ப ஜும்மாவுடைய நேரத்தில் வியாபார கூட்டத்தை பார்த்த உடனே பள்ளிவாசலில் குழுமி இருந்த, கூடியிருந்த, திரண்டு வந்த அத்தனை பேரும் ஓடி விடுகிறார்கள். எதை பார்த்து? வியாபார கூட்டத்தை பார்த்து விட்டு. 10 பேர் அந்த பள்ளியில இருக்கிறாங்க. அல்லாஹ்வின் தூதரின் அறிவுரையை கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். மிச்சம் பேர் எல்லாரும் அந்த வியாபார கூட்டத்தை பார்த்து ஓடி விடுகிறார்கள். அப்பொழுதுதான் அல்லாஹ் இந்த வசனத்தை இறக்கி வைக்கின்றான். நபியே, அவர்கள் ஒரு வியாபாரத்தை கண்டாலோ அல்லது வீணானவற்றை கண்டாலோ இலைஹா விரண்டு ஓடி விடுகிறார்கள். உம்மை நிக்க வைத்து விட்டு போய்விட்டார்களே. குல், இப்ப சொல்லுங்க, அல்லாஹ் சொல்றான், இப்ப சொல்லுங்க, மா இந்தல்லாஹி கைரும் மினல் லஹ்வி வ மினத் திஜாரா. எந்த வியாபாரத்தை நோக்கி ஓடினார்களோ இந்த சொற்பொழிவை விட்டுவிட்டு, எந்த வீணானவற்றை நோக்கி ஓடினார்களோ இந்த சொற்பொழிவை கேட்பதை விட்டுவிட்டு, அப்படி ஓடியவர்களை விட்டு விடுங்கள். இங்கே கேட்டுக்கொண்டிருப்பவர்களுக்கு சொல்லுங்கள், அல்லாஹ்விடம் இருப்பது இந்த வியாபாரத்தை விட, அந்த வீணானவற்றை விட மிகச் சிறந்ததாக இருக்கிறது என்று இவர்களுக்கு சொல்லுங்கள் என்றார்கள். உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழங்கினார்கள், பார்த்தார்கள். களத்திலே அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு தென்பட்டார்கள். அறிவித்தார்கள், அபூபக்கர் ஃபில் ஜன்னா, உமர் ஃபில் ஜன்னா.
தல்ஹா ஃபில் ஜன்னா, அடிக்கிறார்கள் 10 பேர். 10 பேரும் சொர்க்கத்திற்கு முன்னறிவிப்பு செய்யப்பட்டார்கள். எதனால்? இந்த மார்க்கத்திற்காக வேண்டி யுத்த களத்தை சந்தித்ததற்காகவா? இந்த மார்க்கத்திற்காக வேண்டி ஒட்டுமொத்த பொருளாதாரங்களையும் அர்ப்பணித்ததற்காகவா? இவையெல்லாம் செய்து வந்த வழியிலேயே ஒரு ஜுமாவுடைய சொற்பொழிவின் பொழுது வியாபாரமா இந்த அறிவுரையா, மார்க்கமா இந்த துன்யாவா என்று ஒப்பிட்டு வருகிற நேரத்தில் அதை தூக்கி எறிந்துவிட்டு இந்த சொற்ப நேரத்தை தியாகம் செய்தார்களே, அதற்கு அல்லாஹ் வழங்குகிற பாக்கியம் சொர்க்கம். நமக்கு கிடைக்கிற அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் இந்த சொற்பொழிவுக்கு நாம் அமர்ந்து கொண்டிருக்கிறோமே, இதற்கு அல்லாஹ் நமக்கு வழங்குகிற பாக்கியம் சுவனம் என்பதை மறந்துவிடக் கூடாது. இதை இந்த உம்மத்து மட்டும் மறக்காமல் அதில் பிடிப்பாக இருந்திருக்குமானால் எல்லா பள்ளிவாசல்களிலும் இந்த ஜுமாவுடைய சொற்பொழிவுகள் மிகப்பெரிய மாற்றத்தை சமுதாயத்தில் ஏற்படுத்தி இருக்கும். இது சாதாரண களம் அல்ல. மிக தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். ஜுமாவுடைய சொற்பொழிவின் பொழுது ஏராளமான மக்கள் குழும்புகிற ஒரு இடம். அந்த நேரத்தில் நாம் மழைக்காக வேண்டி பிரார்த்தனை செய்கின்ற பொழுது அந்த மழையே அல்லாஹ் வழங்குகிற அருளை பெற்று தருகிற களம் இந்த ஜும்மாவுடைய களம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மெம்பரில் நின்று ஜும்மாவை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார். ஒரு அரபி எந்திரிக்கிறார், ஒரு கிராமவாசி எந்திரிக்கிறார். அல்லாஹ்வின் தூதரே, வறுமை பிடித்து விட்டது, தண்ணீர் பஞ்சம் ஏற்பட்டு விட்டது, கால்நடைகள் எல்லாம் செத்து மடிகின்றது, நீங்கள் அல்லாஹ்விடத்திலே எங்களுக்காக மழை வேண்டி துஆ செய்ய கூடாதா என்று கேட்டார்கள். உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கைகளை உயர்த்தி விட்டார்கள். ஜுமாவுடைய மெம்பரிலேயே கேட்டார்கள், அல்லாஹு மஸ்கினா, இறைவா எங்களுக்கு நீர் புகட்டுவாயாகன்னாங்க. வகான நாசு யர்ஃபவுன ஐதியஹும் மாஹு, நபிகள் நாயகம் கையை உயர்த்தியவுடன் மக்கள் எல்லாம் அப்படியே உட்கார்ந்தவாறு கைகளை உயர்த்தி விட்டார்கள். அல்லாஹ்வின் தூதரும் கேட்க, மக்களும் அமைதியாகவே இருக்க, அவர்களும் அமைதியாக கேட்டுக்கொண்டிருக்க, அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் வலம் யஸல் யன்சில் மினல் மெம்பர், மெம்பரிலிருந்து நபிகளார் இறங்க கூட இல்லை, மழை கொட்டிவிட்டது என்ற ஹதீஸ்களை நாம் பார்க்கின்றோம். ஒட்டுமொத்த ஊரின் வறுமையை திருப்பி போடுகிற ஒரு செழிப்பை பெற்று தருகின்ற அருள் நிறைந்திருக்கின்ற நேரம் இந்த ஜும்மாவுடைய நேரம் என்பதை மறந்துவிடக்கூடாது. இந்த ஜும்மாவுடைய சொற்பொழிவு இருக்கிறதல்லவா, இது ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் ஒரு மாற்றத்தை உண்டாக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சொற்பொழிவின் பொழுது என்னவெல்லாம் பேசி இருக்கிறார்கள், சத்திய கருத்துக்களை எடுத்து முழங்கி இருக்கிறார்கள், அந்த ஏக இறைவனை புகழ்ந்திருக்கிறார்கள், இறையச்சத்தை குறித்து மக்களிடத்தில் எடுத்து விளக்கி இருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் இந்த மார்க்கம், இந்த குர்ஆன், இந்த சுன்னா, இது மட்டும்தான் இஸ்லாத்தின் தூய வழியாக இருக்கிறது. வேறு எதுவும் இஸ்லாத்தின் பெயரால் புதுப்பிக்கப்பட்ட அனைத்தும் வழிகேடு என்பதை மக்களுக்கு விழிப்புணர்வு செய்திருக்கிறார்கள். இந்த ஜும்மாவுடைய களத்தை இதற்காக வேண்டி இமாம்கள் முறையாக பயன்படுத்தி இருப்பார்கள். ஆனால் இந்த சமுதாயத்திலே சமாதி வழிபாடு என்கின்ற தர்கா வழிபாடு தலை தோங்கி இருக்காது, அது தலை தூக்கி இருக்காது. ஏகத்துவம் மக்களிடத்திலே பறைசாற்றப்பட்டு கொண்டே இருந்திருக்கும். அதை விட்டார்கள். ஜும்மாவுடைய மெம்பரிலே மகான்களின் கட்டுக்கதைகள் என்ற பெயரால் காலத்தை கடத்தினார்கள். எந்த அளவிற்கு மெம்பரில் ஏறிவிட்டால் தமிழில் பேசக்கூடாது என்று நம்பிக்கை வைத்து விட்டார்கள். ஜும்மாவிலே மெம்பரிலே ஏறிவிட்டு அரபியிலே சிலதை பேச வேண்டும் என்று முழங்கிக் கொண்டு வந்தார்கள். ஆண்டாண்டு காலம் இதை ஒரு சடங்காக செய்து வந்தார்கள். நிலைமை எந்த அளவிற்கு தெரியுமா, ஜும்மாவிலே என்ன ஓதுகிறோம் என்று கூட தெரியாது. இமாம் ஓதிக்கொண்டே இருப்பார். எப்படி ஓதுவார்? ஜும்மாவிலே என்ன ஓத வேண்டும் என்று ஒன்றை எழுதி வைத்திருப்பார்கள். அந்த வாசகத்தை ஓதுவார். எப்படி இருக்கும்? இறைவா, எங்களுடைய தற்போதைய ஆட்சியாளர் யாரோ அவருக்கு நீ பரக்கத் செய்வாயாக. ஜும்மாவில் இமாம் ஓதுகிற அந்த ஓதுதலில் இடம்பெறக்கூடிய வாசகங்கள் என்ன? ஒவ்வொரு ஜும்மாவும் கேட்கிறார், யா அல்லாஹ், இப்பொழுது எங்களை ஆட்சி செய்பவர்கள் யாரோ அவர்களுக்கு பரக்கத் செய்வாயாக, அவர்களின் ஆட்சியை வெளிப்படுத்துவாயாக. இப்ப யார் ஆட்சி பண்றா? ஒட்டுமொத்த இந்திய நாடுமே ஒருவருக்கு மிகப்பெரிய சம்மட்டி அடியாக பாடம் புகட்டுவதற்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற சில தினங்களை நோக்கி ஒட்டுமொத்த இந்தியாவின் எதிர்காலத்தையே தலைகீழாக புரட்டுவதற்கு காத்து கொண்டிருக்கிற மக்கள் யாரை எதிர்த்து நிற்கிறார்கள், யாரை வெறுத்து நிற்கிறார்கள்? ஜும்மாவில் யாரை புகழ்ந்து நிற்பார்கள் தெரியுமா? யா அல்லாஹ், இப்பொழுது எங்கள் நாட்டில் ஆட்சியாளர்களுக்கு நீ உறுதியை கொடு, மன வலிமையை கொடு, பாக்கியத்தை கொடு, பரக்கத்தை கொடு என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். ஏன் இந்த இழிநிலை? ஜும்மாவுடைய மெம்பரில் என்ன பேச வேண்டும்? அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள், ஜும்மாவில் ஒரு நேரம் இருக்கிறது. முதல் நேரத்தில் வருபவர்கள், முதல் ஆள் அல்ல, முதல் நேரத்தில் வருபவர்கள். அந்த நேரம் எது என்று சொல்லித்தரப்படவில்லை. ஜும்மாவுடைய அந்த நேரம் என்பது லுகருக்கு, லுகருடைய வக்திலே நம்ம தொழுகலாம்.
சூரிய உச்சி இருக்கிறதல்லவா, அதற்கு முன்னதாகவும் தொழுகலாம், சூரிய உச்சிக்கு பிறகும் தொழுகலாம். இப்படியாக 2 நேரத்திலும் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஜுமாவை தொழுதிருக்கிறார்கள். அதற்கு மிக விரைவாக பள்ளியில் வரக்கூடிய முதல் சாராருக்கு, முதல் கூட்டத்தவர்களுக்கு ஒட்டகத்தை குர்பானி கொடுத்ததன் கூலி வழங்கப்படும். 2வது கூட்டத்தவர்களுக்கு மாட்டை குர்பானி கொடுத்த கூலி வழங்கப்படும். 3வது வருகிற கூட்டத்தவர்களுக்கு ஆட்டை குர்பானி கொடுத்த கூலி வழங்கப்படும். 4வது வருபவர்களுக்கு, 4வது சாராருக்கு கோழியையும், அதற்கு அடுத்து வருபவர்களுக்கெல்லாம் முட்டையையும் தர்மம் செய்த கூலி வழங்கப்படும். இமாம் மெம்பரில் ஏறிவிட்டால் அந்த வானவர்கள் இமாம் நிகழ்த்தும் அறிவுரையை கேட்க ஆரம்பித்து விடுவார்கள். குறிப்பிட்ட துவா ஓதிட்டு இறங்குறது இல்ல மேடை. ஜும்மாவுடைய மேடை என்பது அறிவுரையை கேட்க ஆரம்பித்து விடுவார்கள். அறிவுரை என்றால் அந்த மக்களுக்கு எப்பொழுதெல்லாம் என்னவெல்லாம் தேவைப்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் அதையெல்லாம் நிகழ்த்தப்படுவதுதான் அறிவுரை. ஒரு கட்டத்திலே மக்களிடத்திலே மானக்கேடான காரியங்கள் மலிந்து கிடக்கப்பட்டால் அது குறித்து விழிப்புணர்வு படுத்துகிறோம் என்றால் அப்போது அது தேவை. ஒரு இடத்திலே மக்கள் வட்டியிலே மூழ்கி இருக்கிறார்கள் என்றால் அங்கே அது குறித்து மக்களுக்கு விழிப்புணர்வு படுத்த வேண்டும் என்றால் அப்போது வட்டி குறித்து பேசுவது தேவை. இப்படியாக அவசியம் கருதி அறிவுரைகள் வாரந்தோறும் பல மாற்றங்களை பெறும். ஒரே வகையான வாசகங்களை நபிகளார் ஓதி இருக்கிறார்களா? இல்லையே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜும்மாவுடைய மெம்பர்ல பல அத்தியாயங்களை ஓதினார்கள். ஒரு கட்டத்தில் உம்மு ஹிஷாம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், ஒரு சஹாபிய பெண்மணி, ஜும்மாவுடைய மேடையை அன்றைக்கு எப்படி அமைத்திருந்திருக்கிறார்கள். ஆண்களும் பள்ளிக்கு வருகிறார்கள், பெண்களும் பள்ளிக்கு வருகிறார்கள், ஜும்மாவுடைய சொற்பொழிவை செவிதாழ்த்தி கேட்கிறார்கள், ஜும்மாவுடைய தொழுகையிலே பங்கேற்கிறார்கள், குடும்பத்தோடு இந்த வணக்கத்தை நிறைவேற்றி விட்டு கடக்கிறார்கள். இன்றைக்கு பெண்களுக்கு பள்ளிவாசல் தடுக்கப்பட்டு விட்டது. ஆனால் நபிகள் நாயகத்தினுடைய வழிமுறையின்படி பெண்களுக்கு பள்ளிவாசல் அனுமதிக்கப்பட வேண்டும். இன்றைக்கு அந்த சுன்னாவை நாம் நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறோம். உம்மு ஹிஷாம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்றாங்க, ஹஃபில்து சூரத காஃப், திருமறை குர்ஆனுடைய 50வது அத்தியாயம் காஃப் அல் குர்ஆனில் மஜீத் என்று துவங்குகிற அத்தியாயத்தை நான் நபிகள் பெருமகனாருடைய வாய் வழியாகவே கேட்டு மனப்பாடம் செய்து கொண்டேன். கான யக்ரவு யௌமல் ஜுமாத்தி அலல் மிம்பர், மெம்பர் மீது ஏறி ஜுமாவுடைய நாளில் நபிகளார் ஓதி வந்தார்களே அந்த காஃப் அல் குர்ஆனில் மஜீத் அத்தியாயத்தை வார வாரம் கேட்டே மனப்பாடம் செய்து கொண்டேன் என்றார்கள். என்றால் எந்த அளவிற்கு அந்த சஹாபிய பெண்கள் இந்த சொற்பொழிவில் கவனம் செலுத்தி செவிதாழ்த்தி கேட்டிருக்கிறார் என்று பாருங்கள். சஹாபாக்கள் இந்த ஜும்மாவில் எந்த அளவிற்கு அந்த சொற்பொழிவை கேட்பதற்கு கவனம் செலுத்தி இருக்கிறார்கள் என்றால், ஒரு கட்டத்தில் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சியில் இருக்கிற கட்டத்தில் அவர் மெம்பரில் அமர்ந்திருக்கிறார். முஅத்தின் பாங்கு சொல்கிறார், ஒரு பாங்கு தான். ஹதீசுகள் வரக்கூடிய செய்தி, அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் காலத்திலே ஜுமாவிற்கு ஒரு பாங்கு தான் இருந்தது. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு காலத்திலே ஜுமாவிற்கு ஒரு பாங்கு தான் இருந்தது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு காலத்திலும் ஒரு பாங்கு தான் இருந்தது. இதான் சுன்னா. இப்படி இருக்க முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மெம்பரிலே ஏறி அமர்ந்திருக்கிறார்கள். அப்பொழுது முஅத்தின் பாங்கு சொல்கிறார், அல்லாஹு அக்பர் என்கிறார். நம்முடைய கடமை என்ன? பாங்கு சொல்லப்பட்டால் அப்படியே திருப்பி சொல்ல வேண்டும். முஅத்தின் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிறார். கேட்பவர்கள் என்ன சொல்ல வேண்டும்? அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லணும். என்ன அர்த்தம்? வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு யாரும் இல்லை என்று நான் உறுதியாக நம்புகிறேன். இதான அர்த்தம். இப்பொழுது முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்யறாங்கன்னா, அங்கே முஅத்தின் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கும் போது முஆவியா அவர்கள் வ அன அப்படிங்கிறார். அப்படின்னு அர்த்தம். முஅத்தின் சொல்றாரு, வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்று நான் உறுதியாக நம்புகிறேன். அமர்ந்திருக்கிறவர் சொல்கிறார், வ அன நானும் நம்புகிறேன். அவர் விரிவாக்கமா சொல்லல, வ அன அப்படின்னு முடிச்சுக்கிட்டார். இதை அத்தனை பேரும் கவனிக்கிறார்கள். தொழுகை முடித்து விட்டது. முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு இடத்திலே கேட்கிறார்கள், நீங்கள் மெம்பரில் அமர்ந்திருக்கும் போது இந்த வாசகத்திற்கு நீங்கள் முழுமையாக சொல்லாமல் அன என்று முடித்துக் கொண்டீர்களே, ஏன்? முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மெம்பரில் அமர்ந்திருந்த பொழுது முஅத்தின் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லும் பொழுது நபிகளார் அன என்று தான் சொன்னார்கள். நான் அதை பார்த்திருக்கிறேன், இதை செய்கிறேன் என்றார். அப்ப சஹாபாக்கள் எதுவரைக்கும் கவனித்திருக்கிறார்கள்? ஒட்டுமொத்த ஜும்மா உரை மட்டுமல்ல, அந்த இமாம் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் மேடையிலே ஏறி அமர்ந்து அவருடைய நாவு அசைகின்ற அசைவு வரைக்கும் உற்று கவனித்திருக்கிறார்கள். இன்றைக்கு நம்மள்கிட்ட போய் கேளுங்க,
போன வாரம் என்ன பயான் பேசினாங்க அவர்கிட்ட கேளுங்க பாய். ஏன் நீங்க? நான் 2வது ரக்காத்துல தான் போய் சேர்ந்தேன் பாய், ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க சொல்லுங்க ஜி. இமாம் 2வது உரையில எந்திரிச்சு ஒரு அறிவிப்பு பண்ணாருங்க ஏதோ ஒரு பள்ளி வாசலுக்கு, அப்ப நான் போய் கலந்துக்கிட்டேங்க, ரொம்ப சந்தோஷம். நீங்க? அதுவா, பயங்கரமா பேசினாரு. என்ன பேசினார்? என்னமோ பேசினார். இதான் நம்ம கவனிக்கிற நிலை. அன்றைக்கு சஹாபாக்கள், சஹாபிய பெண்கள் மார்க்கத்தை ஒரு பாடத்திட்டமாக பெற்றுக்கொண்ட களமே ஜுமாவுடைய உரைகள். அதுபோன்று நாம் வாரம் ஒரு நாள் தெருமுனை கூட்டங்களோ, பெண்களுக்கான பயான்களோ, துண்டு பிரசுரங்களோ, தொலைக்காட்சி இஸ்லாமிய நிகழ்ச்சிகளோ நம்மிடத்திலே மார்க்க செய்திகளாக வந்து சேருவதை விட, செல்பேசிகள்ல, முகநூல், வாட்ஸ்அப்ல எல்லாம் வந்து சேர்றதை விட, அரை மணி நேரம்னா அரை மணி நேரம் முழுமையாக கவனம் செலுத்தி மார்க்கத்தை பெற்றுக்கொள்கிற ஒரு வாய்ப்பு இந்த ஜும்மாவுடைய உரைகளில் இருக்கிறதா இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் இதையெல்லாம் வைத்துத்தான் சொல்லி இருக்கிறார்கள். தொடர்ச்சியாக 3 ஜும்மாவை யார் விட்டு விடுகிறார்களோ அவர்கள் எச்சரிக்கையோடு இருக்கட்டும். ஜும்மாவை விட்டு விடுகிற கூட்டம் அல்லாஹ்வை பயந்து அந்த பாவத்திலிருந்து ஒதுங்கிக் கொள்ளட்டும். இல்லாவிட்டால் அல்லாஹ் அவருடைய உள்ளங்களிலே சீல் போட்டு விடுவான், முத்திரையிட்டு விடுவான். இனிமேல் இந்த மார்க்கத்தை விளங்காத பாவிகளாகி விடுவார்கள் என்றார்கள் ரசூலுல்லாஹ். ஏன்? கொஞ்ச நஞ்ச இறையச்சத்தை பெற்று தருகின்ற ஒரு களமே இந்த ஜும்மாவுடைய உரைகள் தான் என்பதை கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு சுவனத்தை பெற்று தருகிற, ஏராளமான நன்மைகளை பெற்று தருகிற, மக்களையெல்லாம் ஒன்று சேர சந்திக்கிற வாய்ப்பை பெற்று தருகிற, இதில் கூடுதலாக ஒன்றை கவனித்துக் கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஸலாத்துர் ரஜுலி மஅர் ரஜுலி, ஒரு மனிதர் ஒரு மனிதரோடு தொழுவாரையானால் அஸ்கா மின் ஸலாத்திஹி வஹதா, அவர் தனியா தொழுகிறதை விட அது ரொம்ப சிறந்தது என்றார்கள். வ ஸலாத்துர் ரஜுலி மஅர் ரஜுலைனி, ஒரு மனிதர் 2 பேரோடு தொழுவாரையானால், இப்ப 3 பேர் ஆயிப்போச்சு, 2 பேரோடு தொழுவாரையானால் அஸ்கா மின் ஸலாத்திஹி மஅர் ரஜுல், அவர் ஒரு ஆளோட தொழுகிறதை விட சிறந்தது என்றார்கள். 3 பேரா தொழுகிறதை விட 2 பேர் தொழுகிறாங்க, 2 பேரா தொழுகிறதை விட ஒரு ஆள் தொழுகிறாங்க, ஒரு ஆளை விட 2 பேர் தொழுகிறது சிறப்பு, 2 பேரா தொழுகிறத விட 3 பேர் சிறப்பு. இப்ப 4, 5, 6ன்னு போகணுமே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, ஃபமா கசுர, இந்த எண்ணிக்கை அதிகரிக்க 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 ஃபஹுவ அஹப்பு இலல்லாஹ், இது அல்லாஹ்வுக்கு மிகப்பெரிய விருப்பத்தை பெற்று தருகிறது என்றார்கள். இன்ன சஃபல் அவ்வலி க சஃபில் மலாயிகா, முதல் வரிசை இருக்கிறதே வானவர்களின் வரிசை என்றார்கள். இப்பொழுது ஜுமாவிலே மற்ற வேளை தொழுகையை விட ஜுமாவிலே ஏராளமான மக்கள் கலந்து கொள்கிறார்கள். ஏராளமான மக்கள் கலந்து கொண்டு நிறைவேற்றப்படுகிற இந்த ஜமாத்து தொழுகையில் ஏராளமான நன்மைகளும் அல்லாஹ்வின் நேசமும் இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஏராளமான சிறப்புகள், ஜும்மாவுடைய சிறப்புகளை, முக்கியத்துவத்தையும் அவ்வளவு பேசலாம். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஜும்மாவில் ஒரு நேரம் இருக்கிறது, அந்த நேரத்தில் ஒரு அடியான் இறைவனிடத்திலே கேட்பது கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ளப்படும் என்றார்கள். எந்த நேரம் அது? ஹதீசுகளில் பார்க்கிற பொழுது மிக நெருக்கமான புரிதல். அந்த நேரம் அந்த ஜும்மா தொழுகையினுடைய 2வது ரக்காத்திலே, அது அத்தஹியாத்திலும் இருக்கலாம். அந்த நேரத்தில் ஒரு அடியான் அல்லாஹ்விடத்திலே கேட்கக்கூடிய கோரிக்கை கட்டாயம் நிறைவேற்றப்படும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. நமக்கு ஏராளமான பெட்டிஷன் இருக்கும் அல்லாஹ்ட்ட போட வேண்டியது. எத்தனையோ வகையான பாதுகாவல்கள் இருக்கலாம், எத்தனையோ கோரிக்கைகள் இருக்கலாம், எத்தனையோ தேவைகள் இருக்கலாம், எத்தனையோ மன குழப்பங்கள் இருக்கலாம், எத்தனையோ பிரச்சனைகளுக்கு தீர்வை எதிர்பார்த்து காத்திருக்கலாம். அனைத்திற்கும் ஒரு சின்ன இடைவெளி நேரம் என்ன தெரியுமா? இந்த நேரம் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். சில பேர் கேட்பாங்க, நான் இறைவன்கிட்ட கேட்டா அது கிடைக்கணும், அது மாதிரி ஒரு துவா இருந்தா சொல்லிக் கொடுங்கன்னு கேட்பாங்க. நீங்க என்ன வேணாலும் கேளுங்க, மிக சரியானதை, மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட எதை வேணாலும் கேளுங்க, எவ்வளவு வேணாலும் கேளுங்க. எந்த நேரத்தில் கேட்க போகிறோம் அதான் இந்த நேரம். அதை விட்டுறாதீங்க, அதை மறந்துடாதீங்க. இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பையும் இந்த ஜும்மா நமக்கு பெற்றுத் தருகிறது. இவற்றையெல்லாம் நாம் குர்ஆன் ஒளியிலும் நபி வழியிலும் நிறைவேற்ற வேண்டும் என்கிற ஒரே காரணத்திற்காகத்தான் இவ்வளவு பெரிய பொருட்செலவுல இறை இல்லங்களை அமைத்திருக்கிறோமே தவிர, இதில் ஏதோ ஒரு போட்டி, பொறாமை, நீ பெருசா நான் பெருசா என்கிற காழ்ப்புணர்ச்சிக்காக இங்கே தூண்கள் அமைக்கப்படவில்லை. இறை அச்சத்திற்காக, இறைவனை மட்டும் வணங்க வேண்டும் என்கிற ஏகத்துவ கொள்கைக்காக, சல்லு கமா ரஅய்துமூனி உஸல்லி, என்னை எவ்வாறு தொழ கண்டீர்களோ அவ்வாறே தொழுங்கள் என்ற அல்லாஹ்வின் தூதரின் கட்டளைக்கு ஏற்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த முறைப்படி தொழ வேண்டும் என்பதற்காக,
அத்தியுல்லாஹ அல்லாஹ் கட்டுப்படுங்கள், வ அத்தியுர் ரசூல் அல்லாஹ்வின் தூதருக்கு கட்டுப்படுங்கள், வலா துபத்திலு ஆமாலக்கும் உங்கள் அமல்களை நீங்கள் பாழாக்கி விடாதீர்கள் என்று அல்லாஹ் சொன்னானே. நம்முடைய அமல்கள் பாழாக்கப்படாமல் பாதுகாப்பாக மறுமையிலே நமக்கு வழங்கப்பட வேண்டும் என்றால், நற்கூலியாக வழங்கப்பட வேண்டும் என்றால், அதற்கு ஒரே ஒரு இலக்கு, நாம் செய்யக்கூடிய அமல்கள் அல்லாஹ் காட்டி தந்த வழியில் இருக்க வேண்டும், தூதர் காட்டி தந்த வழியில் இருக்க வேண்டும். அது எது என்கிற உண்மையை உரைப்பதற்குத்தான் இந்த இறை இல்லம் அமைக்கப்பட்டிருக்கிறது என்பதை கவனத்தில் கொள்வோம். இந்த பள்ளிவாசலை நிர்மாணிப்பதற்காக, இந்த ஊரிலே இந்த இறை இல்லம் அமைப்பதற்காக, இதற்கான அடித்தளமிடுவதற்காக, இந்த இடத்திலே ஏகத்துவ பிரச்சாரத்தை முழங்குவதற்காக பலதரப்பட்ட இடங்களில் இருந்து கிராமப்புறங்களாக தள்ளி இருக்கின்ற இடமாக இந்த இடத்திலே இந்த ஏகத்துவ சிந்தனைகள் மக்களிடத்தில் உதித்து மிகப்பெரிய எழுச்சியை ஏற்படுத்தி இன்றைக்கு ஏராளமான மக்களின் உள்ளங்களை அந்த ஏகத்துவ கொள்கை வென்றெடுத்திருக்கிறது என்றால், இதில் யாருடைய பலமோ பங்களிப்போ ஆற்றலோ கிடையாது. படைத்த அல்லாஹுவின் நாட்டம் இது நடந்து கொண்டிருக்கிறது. மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இது ஏகத்துவ பிரச்சாரத்தினுடைய இறுதி கட்டம் என்று யாரும் முடிவெடுத்து விடக்கூடாது. இதுதான் இப்பொழுது ஆரம்பித்திருக்கிறோம். இறை இல்லத்தை கட்டி எழுப்பியிருக்கிறோம். இதற்கும் ஏராளமான பாக்கிகள் இருக்கிறது. ஆனாலும் இப்படி கட்டி எழுப்பப்பட்டதில் இன்னும் வாழுகிற தலைமுறையினருக்கு ஒரு களம் அமைந்து விட்டது. இனி வர இருக்கின்ற தலைமுறையினருக்கு கல்விக்கூடமாகவும் இது நாளைக்கு ஏகத்துவ பாடசாலையாகவும் உருவாக்கப்பட வேண்டும், மாற்றப்பட வேண்டும். அதற்கான முயற்சி உங்கள் அத்தனை பேருடைய கையில் தான் இருக்கிறது என்பதை மட்டும் நீங்கள் மறந்து விடாதீர்கள். நாம் ஏற்றிருக்கிற கொள்கை அது நம்மோடு போய்விடக்கூடாது. நம் பிள்ளைகளுக்கும் ஆழமாக பதிவு செய்ய வேண்டும். நம்முடைய பேர குழந்தைகளுக்கும் அது கொண்டு போய் சேர்க்கப்பட வேண்டும். அப்படிப்பட்ட கொள்கை உறுதியோடு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை வாழ்ந்து மரணிக்க செய்வானார்.